வணக்கம் மக்களே, மின்னிணைப்பு உள்ள அனைவருக்குமே சில முக்கியமான 3 புதிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. கம்பல்சரி அனைவருமே கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு ஆபத்தாக கூட வந்து முடியலாம். இப்போ வாங்க என்ன அறிவிப்பு அப்படின்றத வீடியோக்குள்ளே போயிட்டு முழுக்க பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ புதிய அரசாங்கம் உருவெடுத்திருக்கு. இப்போ என்னென்ன அப்டேட்கள் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நீங்கள் உடனுக்குடனே நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தாவேக தலைவர் மற்றும் முதலமைச்சருமான ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்ற உடனே 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்ற அதிரடி திட்டத்தில் கையெழுத்திட்டாரு. அதனை போலவே மே 10ஆம் தேதிக்கு மேல யார் வீட்டிலலாம் கரண்ட் பில் ரீடிங் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் 2 மாதத்திற்கான இபி பில் ரீடிங்கான 500 யூனிட்குள்ள வந்திருக்கிறவங்க அனைவருக்குமே 200 யூனிட் வந்து இலவசம். அதுவே 500 யூனிட்க்கு மேல கரண்ட் பில் ரீடிங் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு 100 யூனிட் தான் இலவசம் அப்படின்னு அறிவிச்சிருந்த நிலையில தமிழ்நாட்டில் இப்போ மின் கட்டணம் உயர்வு பத்தி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில்னு எடுத்துக்கிட்டோம்னா 2022 இருந்து 2027 வரையுமே ஆண்டுதோறும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மின் கட்டணம் அப்படின்றது உயர்த்தப்படும். இது வந்து இப்போ ஜூலை 1ஆம் தேதி உயர்த்தப்பட இருக்கு. இதனால இந்த மின் கட்டண உயர்வு அப்படின்னு வரும்போது ரீடிங் பில் இதற்கு முன்னாடியே உங்களுக்கு 200 யூனிட்க்கு மேல இருக்கு அப்படின்னா ஒரு யூனிட்க்கு 6 ரூபா 30 பைசா அப்படின்ற அளவில் வந்து கட்டணமானது வரும். ஸோ இது வந்து உயர்த்தப்பட்டுச்சு அப்படின்னா இதை அரசே ஏற்க போகுதா இல்லைனா நாம தான் நுகர்வோராக செலுத்தணுமா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இரண்டாவது அறிவிப்பா இபி ஆட்டோ பே அப்படின்ற புதிய வசதியை தமிழ்நாட்டில் மின் கட்டணம் செலுத்த அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட விளைவாக தற்போது 85% நுகர்வோர் வந்துட்டு ஆன்லைனில் மட்டும்தான் வந்து இந்த கரண்ட் பில் வந்துச்சு அப்படின்னா செலுத்துகிறாங்க. குறிப்பாக நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுகள், யூபிஐ, தபால் நிலையங்கள், வங்கிகள், தமிழ்நாடு இ சேவை மையங்கள் போன்ற பல வழிகளை பயன்படுத்தி இந்த கட்டணம் அப்படின்றத செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் கால தாமதம் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த புதிய ஆட்டோமேட்டிக் இபி டெபிட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பில் வந்து வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணம் வந்து டெபிட் பண்ணிப்பாங்க. தமிழ்நாடு மின்சார வாரியமானது அதுவே நீங்க நேரடியா போயிட்டு கட்டுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கும் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கையில பணம் வச்சில்ல அப்படின்னாலுமே உங்களோடது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுகளை ஸ்வைப் செய்தோ அல்லது ரூபே கார்டுகள் மூலமாகவோ நீங்கள் கட்டணத்தை செலுத்திக்கலாம். இதுக்கு பிஓஎஸ் இயந்திரங்கள் அந்த அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இப்போ 200 யூனிட் இலவச மின்சாரம் இலவசம் அப்படின்ற அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில மின் கட்டணம் செலுத்துவதற்கு அதிகாரப்பூர்வ தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இணையதளம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட செயலிகளை மட்டுமே, அதாவது ஆப்பை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னும் போலியான மொபைல் செயலிகள் அல்லது தங்களுக்கு வரும் SMS லிங்குகளை நம்பி ஏமாற வேண்டாம் அப்படின்னும் மின் வாரியம் எச்சரிச்சிருக்காங்க. மின் இணைப்பு உள்ளவங்க அனைவருமே இதை கேட்டு தெரிஞ்சு கட்டாயமா அதன்படி பின்பற்றுங்க. கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.